சுவாமி சரணம், சுவாமியே சரணம் ஐயப்பா. இந்த காணொளியில நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, கேரளால சுமார் 2569 ஏக்கர்ல ஏர்போர்ட் அமைக்க போறாங்களாம். அதுக்கு சுமார் 3,40,000 மரங்கள் வெட்ட போறாங்களாம். இந்த தகவல் கேட்ட உடனே தான் பக்குன்னு ஆயிடுச்சு. ஏன் கேட்டீங்கன்னா, நம்ம ஊர்ல ஒரு மரத்தை ஈஸியா வெட்டிடலாம். ஆனா கேரளால கண்டிப்பா வெட்டவே முடியாது. அப்படிப்பட்ட கேரளா அரசாங்கமே இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டா பக்குன்னு ஆயிட்டு, ஃபேக் நியூஸ் ஆகும்னு நினைச்சு நானும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியால செக் பண்ணி பார்த்தா அவங்களும் போட்டிருக்காங்க. சபரிமலையில் விமான நிலையம் அமைக்க போறாங்கன்னு. அப்ப செக் பண்ணி வைக்கும் இந்த டீட்டெயில் எல்லாம் போட்டுருந்துச்சு. தயவு செஞ்சு 3,40,000 மரத்தை அழிச்சு விமான நிலையம் கட்ட வேண்டாம். பெரும்பாலான பக்தர்கள் கார்லயும் இல்ல வேன் பிடிச்சோ அப்படிதான் வராங்க. நாட்டுல இருந்து வர்றவங்க அப்படி கொஞ்சம் பக்தர்கள் அவங்களுக்காண்டி 3,40,000 மரத்தை வெட்டுறது ரொம்ப பாவம். எனக்கு இது இன்னொரு சந்தேகம் வேற வந்திருக்கு. என்ன கேட்டீங்கன்னா, சபரிமலையில நம்ம சின்னதா ஒரு வேலை செஞ்சாலும் எதுனாலும் நம்ம ஐயப்ப சாமிகிட்ட கேட்டு தான் பண்ணுவாங்க. அந்த வழக்கம் சபரிமலையில உண்டு. உதாரணத்துக்கு புதுசா ஏதாச்சும் இம்ப்ளிமெண்ட் பண்றோம்னா அது ஐயப்ப சாமி கிட்ட கேட்டு அவர் உத்தரவு வந்தா மட்டும்தான் நமக்கு சபரிமலை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட சபரிமலையில 3,40,000 மரத்தை அழிக்க நம்மள ஐயப்ப சாமி ஒத்துக்கிட்டாரா? அந்த கேள்வி எனக்கு பெரிய கேள்வியா இருக்கு. கண்டிப்பா ஐயப்ப சாமி ஒத்துக்கிட மாட்டாரு. இது ஐயப்ப சாமியே விரும்ப மாட்டாரு. கடந்த ஆண்டு நம்ம கண்ணால பார்த்தோம், வயநாடு அழிஞ்சிருக்கு. அது அழிஞ்சு ஒரு வருஷம் கூட ஆகல. மறுபடியும் 3,40,000 மரத்தை வெட்டுனீங்க. அந்த அழிவு காரணமே மரத்தை வெட்டுறது மழையை தோன்றனாலதான் சொன்னாங்க. மறுபடியும் அதே தப்ப மறுபடியும் மனிதன் பண்ணும்போது இயற்கையை அதை சமம் பண்ணும். நம்ம மரத்தை வெட்டியாச்சுன்னா இயற்கையை அதை சமம் பண்ணும். அப்ப பண்ணும்போது இன்னொரு அழிவு தான் ஏற்படும். தயவு செஞ்சு நம்ம சேனல் சார்பாகவும் ஐயப்ப சாமி பக்தர்கள் சார்பாகவும் கேட்டுக்கிறேன். 3,40,000 மரத்தை அழிச்சு நம்ம ஏர்போர்ட் கட்ட வேண்டாம். நமக்கு திருவனந்தபுரத்துல ஏர்போர்ட் இருக்கு, கொச்சியில இருக்கு. அதுல இருந்து வந்துக்கலாம். தயவு செஞ்சு ஏர்போர்ட் கட்டாதீங்க. ஏன்னா அங்குள்ள ஒவ்வொரு மரமும் மருத்துவத்துவம் வாய்ந்தது. சபரிமலை போகும்போது சட்டை போடாம நடங்க தான் நிறைய சொல்றாங்க. குருசாமியும் சொல்றாங்க. ஏன்னா அந்த காத்து உடம்புல பட்டாலே நமக்கு அடுத்த ஒரு வருஷத்துக்கு நம்ம உடம்பு கிளீன் ஆகும் அப்படி சொல்றாங்க. அப்படிப்பட்ட மரத்தை நம்ம வெட்டணுமா? அந்த நியூஸை பார்த்தோன்னே ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு. அதான் இந்த தகவலை உடனே ஷேர் பண்றேன். நீங்க என்ன நினைக்கீங்க? இல்ல 3,00,000 மரத்தை வெட்டி நம்ம ஏர்போர்ட் வேணும்னு நினைக்கீங்களா? இல்ல அப்படிப்பட்ட ஏர்போர்ட்டே வேண்டாம். நம்ம மரம் தான் முக்கியம். ஏன்னா மழையே இப்ப பெய்ய மாட்டேங்குது. மரம் வெட்டிட்டா மழை எப்படி பெய்யும்? அது கடவுள் தேசம் கேரளா. அங்க மரம் வெட்டுறேன்னு சொல்றது ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. ஆனா உங்களோட கருத்தும் வரவேற்கப்படுகின்றது. நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இது போல பல தகவல் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சுவாமி சரணம், சுவாமியே சரணம் ஐயப்பா.